இன்றைக்கி லக்ஷ்மி ஸ்ரீ சமையலறையில் ஹோட்டல் ஸ்டைலில் வந்து பன்னீர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து ஒரு டைம் வந்து கெஸ்ட்டு வந்திருந்தாங்க. டக்குன்னு நம்ம வீட்டிலே வந்து இந்த பன்னீர் கிரேவி செஞ்சுருந்தேங்க. ரொம்ப சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குது, டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ரெசிபி வந்து எப்படி செய்கிறதுன்னு வந்து கேட்டுன்னு போனாங்க. நான் வந்து உங்களுக்கும் அது மாதிரி செஞ்சு காமிக்கலாம் அப்படின்ட்டு செஞ்சுருக்கேங்க. பாருங்கள், பன்னீர் வச்சு எப்படி ஒரு சிம்பிளாக ஒரு கிரேவி எப்படி ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி ஒரு கிரேவி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு என்னென்ன தேவைன்னு பொருள் பார்க்கலாம். பாருங்கள், நான் ஒரு 5 தக்காளி எடுத்துருக்கிறேன், 2 வெங்காயம் வச்சுருக்கிறேன். பாருங்கள், ஒரு 6-7 பூண்டு வச்சுருக்குறேங்க. வெங்காயத்தை வந்து நம்ம ரொம்ப பொடியாக அரிஞ்சிடலாங்க. தக்காளியை வந்து நம்ம பேஸ்ட்டாக வந்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடலாங்க. அது கூட இந்த பூண்டும் போட்டு நைஸாக அரைச்சிடலாங்க. பாருங்கள், நான் பன்னீர் வாங்கி வச்சுட்டுக்கிறேங்க. பாருங்கள், நம்ம வீட்டில் டக்குன்னு வந்து கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா நம்ம போய் ஹோட்டலில் வாங்குகிற அவசியமே இல்லைங்க. நம்ம வீட்லேயே வந்து ஹோட்டல் ஸ்டைலில் கிரேவி செஞ்சு கொடுக்கலாங்க அவங்களுக்கு. அந்த மாதிரி மெத்தட் தாங்க நான் செய்ய போகிறேன். சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம சிம்பிளாக எப்படி செஞ்சு அவங்களுக்கு நம்ம சர்வ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், பன்னீரை வந்து நம்ம துண்டு துண்டாக கட் பண்ணிடலாங்க. இப்போது நம்மளுக்கு வந்து எவ்வளோ பெரிய துண்டு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாங்க நம்ம பன்னீரை. பாருங்கள், வெங்காயத்தை நான் நல்லா கழுவிட்டேங்க. இப்போ சின்ன துண்டு துண்டாக அரிஞ்சிக்கலாங்க. நம்ம நல்லா மெலிசாக அரிஞ்சோம்னா நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டு. பாருங்கள், மிக்சியில் வந்து நம்ம ஒரு 4-5 முந்திரி போட்டுக்கலாங்க. பாருங்கள், 6-7 பூண்டு போட்டுக்கலாம். இந்த தக்காளியை வந்து நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த காம்பெல்லாம் எடுத்துடலாங்க. நம்ம எடுத்துகிட்டு துண்டு துண்டாக கட் பண்ணிக்கலாம். பன்னீர் வந்து நம்ம சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிட்டோங்க. இப்போ என்ன செய்யலான்னா சுடு தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த பன்னீர்லாம் அந்த சுடு தண்ணியில் நம்ம போட்டுடலாங்க. நம்ம வந்து வீட்டில் செஞ்சால் வந்து பன்னீர் வந்து ரொம்ப கெட்டியாக ஹார்டாகிடுங்க. நம்ம ஹோட்டலில் சாப்பிட்டோம்னா நல்லா சாஃப்டாக இருக்குங்க. அதுக்கு வந்து இதுதாங்க காரணம். நம்ம சுடு தண்ணியில் போட்டு நம்ம ஒரு கொஞ்ச நேரம் வச்சுட்டு நம்ம எடுக்கணுங்க. கேஸ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சுருக்கோங்க. நம்ம 1 ஸ்பூன் வந்து பட்டர் போட்டுக்கலாங்க. நம்ம ஒரே ஸ்பூன் போட்டுக்கினா போதுங்க. நம்ம அப்புறமா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. பாருங்கள், ரொம்ப பட்டர் வந்து கருகக்கூடாதுங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு 3 ஏலக்காய், ஒரு கொஞ்சமாக பட்டை, ஒரு 4-5 பீஸ் பட்டை வச்சுட்டுக்கிறேங்க. பட்டர் வந்து கருகிடுச்சுன்னா நம்ம டேஸ்ட் வந்து கம்மியாயிடுங்க. அதனால் பாருங்கள், சீரகம் வந்து 1 ஸ்பூனுங்க. பாருங்கள், வெங்காயத்தை போட்டுடலாம். நம்ம வெங்காயம் வந்து நம்மளுக்கு நல்லா செவந்து வரணுங்க. டிஷ்ஷுக்கே வந்து இந்த வெங்காயம் வந்து நல்லா வந்து கோல்டன் கலரில் வரணுங்க. வந்து நல்லா ரோஸ்ட் ஆகணும். வெங்காயத்தில் இருக்கிற தண்ணிலாம் வந்து நல்லா வதங்கி வரணுங்க. அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட் வரும். வெங்காயம் வந்து இவ்வளோ வதங்கினா போதுங்க. நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம மிக்சியில் வந்து நம்ம தக்காளி, முந்திரி, பூண்டு அரைச்சி வச்சோம் பாருங்கள். அந்த பேஸ்ட்டை ஊற்றிக்கலாங்க. அதை ஊற்றிட்டு நல்லா வதங்கட்டுங்க. பாருங்கள், நல்லா வந்து தக்காளியை வதங்கிடுச்சு. இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் வரணுங்க. அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிடணும். தக்காளியை நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. 4 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க. பாருங்கள், இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம கொஞ்சமாக தண்ணி வந்து மிக்சியில் நம்ம அரைச்சோம் பாருங்கள், அதுலேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கலக்கி யூஸ் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றலாம். பாருங்கள், நல்லா வதங்கட்டுங்க. நல்லா சுண்டி வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம
இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா பாருங்கள் கலக்கி விட்டுட்டு நல்லா வந்து தக்காளிலாம் இன்னும் நல்லா வெந்து சாஃப்டாக ஆகிடுங்க. இன்னொரு டைம் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சோம்னா பாருங்கள் நல்லா வதங்கி வருது பாருங்கள். நம்மளுக்கு வந்து தக்காளிலாம் நல்லா சாஃப்டாகுங்க. நம்ம 2ஆவது டைம் தண்ணி ஊற்றணும் இல்லைங்களா, அதுக்கு தாங்க தக்காளி வந்து சாஃப்டாக வர்றதுக்கோசம் தான் நம்ம தண்ணி ஊற்றுந்து. நல்லா வந்து வதங்கி வந்துடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம இது கூட வந்து பாருங்கள் 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டுக்கலாம். பாருங்கள் கஸ்தூரி மேத்தி கொஞ்சமாக போட்டு நல்லா இப்படி நம்ம நசுக்கிட்டு அப்புறமா போடலாங்க. கஸ்தூரி மேத்தி இல்லைன்னா உங்கள்கிட்ட வந்து நீங்கள் கொத்தமல்லி கூட போட்டுக்கலாங்க. பாருங்கள் நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து 1 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாங்க. பாருங்கள் கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு உப்பு போட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிக்கலாங்க. நம்மளுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாங்க. இது வந்து நல்லா கொதிக்கட்டுங்க. கிரேவியாக வந்து பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாங்க. நம்ம நல்லா கலக்கி கொடுத்துட்டு இப்போ பால் கொஞ்சம் எடுத்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஊற்றிடலாங்க. நம்ம வந்து கேஸை வந்து ஸ்லோவாக வச்சுட்டு ஊற்றலாங்க. ஊற்றிட்டு நல்லா நம்ம கலக்கி கொடுக்கலாங்க. வந்து பால் ஊற்றும் போது ஸ்பீடாக வைக்கக்கூடாதுங்க, ஸ்லோவாக வச்சுட்டு நம்ம ஊற்றினோங்க. நம்ம ஃப்ரெஷ் க்ரீமுக்கு பதில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு தான் நாங்கள் செய்கிறோன்னு சொன்னோம். அதனால் வந்து பால் ஏடு அது 2த்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஊற்றிட்டோம்னா போதுங்க. கிரேவி இவ்வளோ வந்தது போதுங்க. இப்போ வந்து நம்ம சுடுதண்ணியில் போட்டு வச்சோம் பாருங்கள், அந்த பன்னீர்லாம் போட்டுடலாம். பாருங்கள் நல்லா கலக்கி விட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து கொதிக்கட்டுங்க. ஒரு லிட் போட்டு மூடிடுங்க. ஒரு 5 நிமிஷம் பொறுத்து நம்ம பார்க்கலாம். பாருங்கள் 5 நிமிஷம் நம்ம நல்லா சுண்டி வந்துச்சுங்க. பாருங்கள் அவ்வளோதாங்க, ஆயிடுச்சுங்க. ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் ஒரு பன்னீர் வந்து எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாகுது பன்னீர். இப்போ நம்ம வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாங்க. பாருங்கள் ரெடி ஆயிடுச்சுங்க பன்னீர் கிரேவி. நம்ம வந்து வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம டக்குன்னு செஞ்சிடலாங்க. செஞ்சு பார்த்துட்டு ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அடிக்கடிக்கு நீங்கள் செய்வீங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.